தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 34 சைஸ் கொண்ட அதாவது பாடி மெஷர்மெண்ட் டேப்பால எடுக்கக்கூடிய பாடி மெஷர்மெண்ட் 34 சைஸ் பிளவுஸ் போட் நெக் மற்றும் பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதே அளவுல வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து பார்த்துருந்தாலும் இது வந்து போட் நெக் வித் பிரின்சஸ் கட் அப்படிங்கிறனால இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதாவது இந்த சைஸ் உள்ளவங்க, அதாவது 34 சைஸ் பாடி மெஷர்மெண்ட் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களாலையும் வந்து ஒரு பிரின்சஸ் கட் போட் நெக் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலையும் வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து வெட்டி தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். பிளவுஸுக்கு கீழே பட்டி மடக்கிறதுக்கு வழக்கம் போல 3/4 இன்ச் வச்சுக்கலாம். இந்த பிளவுஸோட உயரம் 14 இன்ச் அப்படிங்கிறனால 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய மார்பு சுற்றளவு 34 இல்லையா? ஸோ 34னா அதற்கு பதிலாக சேர்த்து 3 இன்ச்சு சேர்த்து 37 இன்ச் ரெடி வர மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து போட் நெக். 37ல் 4ல் ஒரு பாகம் 9.25 ப்ளஸ் 1 இன்ச். ஓகேங்களா? இப்போ இதே இடத்துலையும் திரும்பவும் 9.25 ப்ளஸ் 1 இன்ச் விமானத்துக்கு. ப்ளவுஸோட உயரம் 14. நான் இந்த சார்ட்ல என்ன பண்றேனோ அதை வந்து நீங்க அப்படியே மெட்டீரியல்ல செய்யுங்க. இப்போ இதுல ஷோல்டரோட அளவு, உங்க ஷோல்டரோட அளவு 14 இன்ச், 14.5 இன்ச் இல்லையா? ஸோ 14 இன்ச்னா அதே 14 இன்ச் மார்ஜின் வச்சுக்கோங்க. அதுலேருந்து குறைக்க வேணாம். இதுலேருந்து உங்களுடைய ஷோல்டர் அளவுக்கு 2 இன்ச்சு மட்டும் மார்ஜின் வச்சுக்கோங்க. இந்த 2 இன்ச்சு தான், இதுதான் வந்து கழுத்தோட அகலம். ஓகேங்களா? இப்போ உங்கள் கழுத்தோட அகலம் 10.5 இன்ச், 5.25 வருது, 10.5 இன்ச். இப்படி வந்து நீங்கள் 2 இன்ச்சு இங்கே மார்ஜின் வைக்கும்போது கழுத்து ரெடி இங்கே வரும்போது உங்களுக்கு 1.5 இன்ச்சு தான் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? 1.5 இன்ச்சு ஸ்பேஸுங்கிறது போட் நெக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கழுத்தோட உயரம், பின் கழுத்தோட உயரம் 3 இன்ச். ஓகேங்களா? 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை இப்போ பாருங்க, 3 இன்ச் வச்சுக்கோங்க. இதுல இருந்து இந்த கழுத்தோட அமைப்பை ஒரே நேர்கோட்டில் வரைஞ்சிக்கோங்க. இதுல இருந்து இப்போ போட் நெக்குக்கு பாருங்க இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து பாருங்க போட் நெக் அமைப்பு எப்படி வரனால இதுலையும் பாருங்க உங்களை ஆம்கோல் சுற்றளவு 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். 6 இன்ச்சு வச்சுக்கிட்டு நீங்க ஷோல்டர் 7.5 வச்சு இல்லையா? இந்த இடத்துல பாருங்க 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஷோல்டர் அளவு விட கீழே 4 இன்ச்சு மட்டும் கம்மியாக வச்சிருக்கேன். நம்ம மார்ஜின் வரைஞ்சிக்கலாம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவு 15 இன்ச்சு வராட்டி கொஞ்சம் கரெக்ஷன் இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு 1 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? 1 இன்ச்சு அளவுக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம்.
அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இதுல உங்களுக்கு 15 இன்ச் இதுல வருதா சொல்லி பார்த்துடலாமா? ஷோல்டர்லாம் உங்களுக்கு பிடிமானத்துக்கு வழக்கமா இருக்கக்கூடிய இடம்தான். வச்சு பார்த்துக்கலாம், தேவைப்பட்டா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1/4 இன்ச்சு மட்டுமே டிஃப்ரெண்ட் வருது. அதனால என்ன பண்றோம்னா, இந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம இறக்கிக்கலாம். இதுதான் நார்மலா பிளவுஸ் வெட்டும்போது வைக்கக்கூடிய ஆம்கோல் அளவுக்கும் இந்த மாதிரி போட் நெக் வைக்கும்போது வைக்கக்கூடிய அளவுக்கும் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட். நம்ம முதல்ல பார்த்துடாம கொஞ்சம் கரெக்ஷன் திரும்ப பண்ற மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா முதல்ல கணிக்காம வெட்டிட்டோம்னா பெருசாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 15 இன்ச்சு வரலான்னு சொல்லி பார்த்துடலாமா? எக்ஸாக்ட்லி 15 இன்ச்சு வருது. ஓகே, இப்போ இதுல இந்த அளவுக்கு உண்டான கை வெட்டிக்கலாம். கையோட பிரிமாணத்துக்கு வழக்கம் போல 3/4 இன்ச், கையோட நீளம் 9.5 இன்ச், 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகே, கையோட ஆம்கோல் சுற்றளவு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். முனிக்கை சுற்றளவு 10 இன்ச், அதில் பாதி 5 இன்ச்சு வச்சுக்கலாம். முனிக்கை சுற்றளவு விட நான் இங்கே 1.5 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். கையோட நடுப்பகுதி அளவு இங்க 6 இருந்தது இல்லையா, அதுல பாதி 3.25. இப்போ அதுல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம கையோட ரவுண்ட் ஷேப் எடுக்கக்கூடிய இடம், திரும்ப அதுல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட கவர்த்தட்டு எடுக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? இப்போ இதுல 15 இன்ச்சு எக்ஸாக்ட்லி வரும். பார்த்துலாமா வருதா இல்லையான்ட்டு? இன்ச் கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் முனிக்கை சுற்றளவோட 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம வெட்டிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸோட பின்பகுதியிலையும் ஆம்கோல் சுற்றளவு 15 இன்ச்சு வர்ற மாதிரி வெட்டிட்டோம். அதே போல் கையிலையும் 15 இன்ச்சு வர்ற மாதிரி வெட்டிட்டோம். ஸோ இது மறுபடியும் ரீசெக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து நம்ம ப்ளவுஸோட முன்பகுதிக்கு போயிடலாம். ஓகேங்களா? இது பிரின்சஸ் கட் அப்படிங்கிறனால பட்டி இல்லாம இருக்கும். அப்படிங்கிறனால நீங்க அளவுகள் வைக்கிறதுல எந்த மாற்றமே செய்ய வேணாம். ஓகேங்களா? இதுல பேசிக்கா ஒரு பிளவுஸுக்கு என்ன பண்றீங்களோ அதே தான் இதுக்கும் பண்ணணும். ஓகேங்களா? ஷோல்டர் அளவோ வேற எதுவும் மாற்றம் பண்ண வேணாம்.
இதே அளவு தான். பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இது வந்து பேப்பர் கட்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ராயிங் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கழுத்தோட அளவு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேக் தட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ கழுத்தோட அகலம் 5.25 இன்ச் ஓகேங்களா. பின் கழுத்தில் வந்து நம்ம வந்து 3 இன்ச்சு வச்சுருந்தோம். ஆனால் முன் கழுத்துக்கு பாருங்கள், பின் கழுத்தோட உயரம் 3 இன்ச்சு வச்சுருந்தோம். பின் கழுத்தை விட முன் கழுத்துக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதே 4 இன்ச். எப்பவுமே பின் கழுத்தை விட முன் கழுத்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கமாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து ஓகேங்களா. இப்போது உங்களோட ப்ளவுஸ் அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிட்டோம். அதாவது ப்ளவுஸோட பின் பகுதி எல்லாமே. இப்போ முன் பகுதிக்கு வரலாம். பாருங்கள், இந்த டாட்டோட அமைப்பு 4 இன்ச், 4 இன்ச்சு வச்சுக்கலாம். போட் நெக் பிரின்சஸ் கட் அப்படிங்கிறனால 4 இன்ச்சு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த கோடு போட்டுக்கலாம் ஓகேங்களா. ப்ளவுஸோட முன் உயரம் 13, அதுக்கு பதிலாக 14 இன்ச் ஓகேங்களா. இந்த 14னா பாருங்கள், இதுலேருந்து 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் முன்னாடி, இதுலேருந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கணும் ஓகேங்களா. இதில் ஆம்கோல் நம்ம வரைஞ்சி இங்கே முன்னாடி கட்டிங் ரவுண்டிங் எடுப்போம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம முதல்ல வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதில் முன்னாடி நம்ம கவர் தட்டை எப்படி எடுப்போமோ அந்த அளவுக்கு தான் வெட்டியிருக்கேன். இப்போ இதை பாருங்க, இந்த அளவுக்கு இதை அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து பேக்கெட்டில் வச்சுக்கணும், வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதான்ட்டு. ஓகே, அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த அமைப்பை இந்த பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இதுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணோம்னா பாருங்க, ஆல்ரெடி வெட்டியிருக்கோம். இந்த இடத்துல இதுதான் மெயினாக இங்கே வந்து கப் சைஸ் வந்து இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 இன்ச்சாச்சும் வந்து சேர்த்து வேணும். பாருங்க, இந்த அமைப்புக்கு இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்படி வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுறோம்னா, இந்த முன்னாடி இருக்கிற அளவு இதை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இதில் என்ன இருக்கோ இதில் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ஆம்கோல் சுற்றளவு எல்லாமே இதில் வந்துடும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த அளவு எல்லாமே இருக்கு இல்லையா, இதுதான் நான் சொன்ன மாதிரி கப் சைஸ் உட்காரக்கூடிய இடம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கப் சைஸ் உட்காரக்கூடிய இடம் நார்மலாக இப்படி வரைஞ்சிருக்கோம்னா பாருங்கள், இப்படி வரைஞ்சிருக்கோம்னா இதிலிருந்து
பாருங்க, இதுதான் மிடில் பகுதி. இந்த மிடில் பகுதியிலேருந்து இங்கே நம்ம வந்து 1 இன்ச்சு அளவுக்கு வளைச்சிக்கலாம். இந்த வளைவு தான் கப் ஷேப் உட்கார வைக்கும். ஓகேங்களா? இந்த 1 இன்ச்சு இங்கே வளைக்கும் போது இதே 1 இன்ச்சு நம்ம வந்து இங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டாட் அமைப்பு என்னதான் இது நேர்கோட்டில் வந்தாலும் இங்கே 1 இன்ச்சு இந்த டாட்டை பிடிக்கக்கூடிய எடுக்கணும். இங்கே 1 இன்ச்சு நம்ம குறைக்கிறோம், அதே இங்கே 1 இன்ச்சு சேர்க்கணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து இதை வெட்டி இது மேலே வந்து போட்டுக்கணும். இது சார்ட் அப்படிங்கிறதுனால வந்து இருக்கிற இந்த சார்ட்டை வச்சு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வெட்ட போகிறேன். பட் அளவுகள் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பெருசாக தான் இருக்கணும். முதல்ல கரெக்டாக வந்து வெட்டிடலாம். பாருங்க, இது வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்றோம்னா இதுக்கு மேலே போட்டுட்டு இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த அளவு இந்த முன் அளவை விட இங்கே 1/4 இன்ச்சு இறக்கமாக தான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கரெக்ஷன் இங்கே பிடிக்குமானதுக்கு என்ன அளவு துணி வேணுமோ அந்த அளவு மட்டும் கரெக்ஷன் இருந்தால் போதும். அதை வந்து இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் இந்த பிரின்சஸ் கட் அளவோட அமைப்பு. இதே சார்ட் அப்படிங்கிறதுனால துணி வந்து என்னதான் கம்மியாக இருந்தாலும் பாருங்க, துணி என்னதான் கம்மியாக இருந்தாலும் இடுப்பு சுற்றளவு இவங்களுக்கு வந்து 30 இன்ச்சு தான் வரும். அந்த 30 இன்ச்சில் பாதி என்ன வரும்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்க, இங்கே பிடிமானம் போக இங்கே டாட்டுக்கு 30 இன்ச்சில் பாதி இங்கே 7.5 இன்ச்சு வரணும். ஓகே, இங்கே 7.5 இன்ச்சுனா பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அதனால் வந்து 7.25 வச்சுக்கிறேன். 7.25 வைக்கும்போது இவங்க டாட் ஷேப் வரும். அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த கப்பு ஷேப்பும் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்படி தான் பிரின்சஸ் கட் அளவு வந்து எடுக்கணும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது வந்து மெட்டீரியல் இருந்தால் இன்னும் இதை தச்சு காட்டும் போது இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரியும். ஸோ சார்ட் இந்த முறையில் வந்து பாருங்க, சைடு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க, அண்ட் பிடிமானத்துக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. டாட் நம்ம இங்கே பிடிக்கும் போது இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்கும். அண்ட் துணியும் சேர்ந்து வரும்போது அழகாக வந்து அமைச்சு கொடுக்கும். கப் ஷேப் நல்லாயிருக்கும். இதற்கடுத்து இதை வந்து இந்த கழுத்தை வந்து வெட்டிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பிரின்சஸ் கட் அண்ட் பூட் நெக் எப்படி வெட்டணும், எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ப்ளவுஸ் வந்து சூப்பராக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்மளாலையும் வந்து இந்த ஒரு மோட்டிவேஷனா நம்மளாலையும் வந்து யாரோட உதவியும் இல்லாம நம்ம சைஸுக்கு இந்த பிளவுஸ் வந்து வெட்டி தைக்கிறதுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்க யாராக இருந்தாலும், எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும், உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அல்லது 82 48 11 51 06 என்னோட அலைபேசி இருக்கு. உங்களுடைய கேள்வி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. நிச்சயமா உங்களுக்கு கேள்விக்கான விடை உங்களுக்கு வந்து சேரும். இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.